100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அது 500 ரூபாய்க்கு வித்தா நமக்கு 400 ரூபாய் லாபம் அப்படிதான் நினைப்போம். ஆனா இ-காமர்ஸ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 400 ரூபாய் லாபம் வராது. என்னடா எப்படி ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 500 ரூபாய்க்கு வித்தா 400 ரூபாய் லாபம் வரும்ல, அப்படி ஏன் இருக்காதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாவே 400 ரூபாய் லாபம் இருக்காது. அது என்ன விஷயம், ஏன் 400 ரூபாய் லாபம் இருக்காது அப்படிங்கிறத வீடியோ கூட பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். நிறைய இ-காமர்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டாபிக்ல இது ரெண்டாவது வீடியோ. ஸோ நம்ம சேனல்ல இந்த இ-காமர்ஸ் பத்தி நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த இ-காமர்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோல இ-காமர்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இ-காமர்ஸ் ஏதாவது வீடியோ வேணும் இல்லை இதை பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்றது எப்படி, அதுல என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை அப்படிங்கறத நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். முடிஞ்சா மேல கார்ட்ல கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். தேவைப்படுறவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க. இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நம்ம முதல் தெரிஞ்சுக்க கூடியது ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜிஎஸ்டி இல்லாம நம்ம இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன ஒரு பிளாட்ஃபார்ம்ல இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ எதுல ஸ்டார்ட் பண்ணாம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவை. சோ அதுலயும் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புக்ஸ் இல்ல ஏதாவது மரக்கன்றுகள் இதெல்லாம் நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஜிஎஸ்டி கிடையாது. மத்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தேவை. இந்த ஜிஎஸ்டி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஓனாவே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஆடிட்டர் போனோம் அப்படின்னா 2000 3000 சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளாவே ஒரு ஜிஎஸ்டி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள போயிட்டு நம்மள ரெடி பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒருத்தர் நீங்க ஸ்டக் ஆகிட்டு அதுல ஜிஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிடும். சோ அந்த மாதிரி 2-3 தடவை ஆச்சு அப்படின்னா உங்க ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. சேம் அதே அட்ரஸுக்கு. சோ அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க ஆடிட்டர்ட்ட போயிருங்க. 2000 3000 செலவானாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஆடிட்டர்ட்ட போயிட்டு கரெக்டா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் செலக்ட் பண்றது. சோ நிறைய ப்ராடக்ட் செலக்ட் பண்றது, கண்ணுக்கு படுற ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி அதை லிஸ்ட் பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி பண்ண முடியாது. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இப்ப என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு, என்ன ப்ராடக்ட்லாம் நிறைய மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லி அனலைஸ் பண்ணணும். மக்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்டை அதிகமா சர்ச் பண்ணி வாங்குறாங்க, என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்கு, அது என்ன மாதிரினா மாடல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் பை பண்ண ஆரம்பிக்கணும். சோ அதுக்கு நிறைய விதமான டூல்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்கு. ஹீலியம் 10 இருக்கு, ஜங்கல் ஸ்காட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விதமான டூல்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. பட் இந்த எல்லா டூல்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா பெய்டு தான். ஹீலியம் 10 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஆனா அந்த பெய்டு பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, நமக்கு பே பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நம்மளால சர்ச் பண்ணிக்க முடியும். சோ நீங்க ஒவ்வொரு இமெயில் ஐடியை வச்சு நீங்க ப்ராடக்ட்ஸ் சர்ச் பண்ணி அதுல ப்ராடக்ட் நீங்க பை பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் பை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்ஸ் தான் போயிட்டு நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்தியா மார்ட் இருக்கு. இந்தியா மார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மேனுஃபேக்சர்ஸ், ஹோல்சேல்ஸ், ரீட்டைலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க, ஹோல்சேலர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தகுந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல பிரதர் எனக்கு இந்தியாவில் இல்லாம எனக்கு ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இருக்கவே இருக்கு அலிபாபா. சோ அலிபாபா மூலமா நீங்க ஃபாரின் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பா வாங்கிக்க முடியும், பல்கா வாங்கிக்க முடியும். அதுவே நீங்க வெளிநாட்டுல நீங்க இம்போர்ட் பண்றதால அது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டாலே போதும். உங்க ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க ப்ராடக்ட் செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்ப நம்ம ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்துருச்சு. இதை நம்ம லிஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளாவே பண்ணிடலாமா அப்படிங்கிறீங்கன்னா ஸ்டார்டிங்ல பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அமேசான் ஆகட்டும், பிளிப்கார்ட் ஆகட்டும், மீஷோ ஆகட்டும், என்ன பிளாட்ஃபார்மா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். யூடியூப்பை பார்த்து லிஸ்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் பண்றது ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா அது எங்க போயிட்டு கீவேர்டை கொடுக்கணும், எங்க டாக்ஸ் கோட் கொடுக்கணும், HSN நம்பர்னா என்ன அப்படின்னு நிறைய விதமான கொஸ்டின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே அதுல இருக்கும். அதெல்லாம் நீங்க ஒவ்வொரு தேடி கண்டுபிடிச்சு நீங்க பண்ணணும். சோ என்ன கேட்டீங்கன்னா சிம்பிளான ஒர்க் என்ன அப்படின்னா ChatGPT நீங்க பாத்துக்கோங்க. உங்க ப்ராடக்ட்டோட சைஸ் என்ன, அந்த ப்ராடக்ட் என்ன, அது எதை பத்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க டீடைலா ப்ராம்ப்டா ரெடி பண்ணிட்டு ChatGPT நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா அதுவே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனையோ புல்லட் பாயிண்டையோ ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை நீங்க லிஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம், உடனே சேல்ஸ் கிடைச்சிருமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிறோம்.
மக்கள் என்னமான கீவேர்ட்ஸ்ல சர்ச் பண்றாங்க, அதெல்லாம் எது வந்து ஒர்க் ஆகுது, நம்ம ப்ராடக்ட்டுக்கு என்னமான கீவேர்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத ஹீலியம் 10ல பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அது மூலமா வந்து நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கீவேர்ட்லாம் போட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகும், அது மூலமா பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. கீவேர்டை போட்ட உடனே நம்ம ப்ராடக்ட் வந்து முதல் நாள் ஷோ ஆகுமா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கோடிக்கணக்கான ப்ராடக்ட் வந்து அமேசானை பொறுத்த வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை முன்னாடி கொண்டு வரது எதனால அப்படின்னா ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கும், மற்றவங்களுக்கு சர்ச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கிடைக்கும். அந்த ரிவ்யூஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஃபேக் ரிவ்யூ வந்து கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பா அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க, 2-3 லைனோ ப்ராடக்ட்டை பத்தி டீடைல்ஸ் வீடியோ வந்து டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணி போடுவாங்க. ஆனா இப்போ வந்து என்ன இருக்குன்னா ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் ரிவ்யூ கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிவ்யூ அப்படிங்கிறது கொடுக்கணும். இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை கொடுத்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுங்கன்னு கூட சொல்லலாம். நீங்களே வேற மொபைல்ல இருந்து நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க வந்து பண்ணலாம். பட் இது வந்து இல்லீகல் தான். பட் இப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரிவ்யூ நல்ல ஃபீட்பேக் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூஸும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ரிவ்யூஸை படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கான விசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். விசிபிலிட்டிஸ் அதிகரிக்கும் போது கண்டிப்பா சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ இந்த மெத்தட் மூலமா அவங்கள படிக்க முடியும். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா ஆட் ரன் பண்றது. அமேசானை பொறுத்த வரைக்கும் ஆட் ரன் பண்ணி தான் நிறைய பேர் சேல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் டைம்ல ஆட் ரன் பண்ணீங்க அப்படின்னா போக 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 அது நல்லாவே பிக்கப் ஆயிடும். நீங்க ஆட் ரன் பண்ணாவே சேல்ஸ் அப்படிங்க வந்துடும். இந்த ஒரு வீடியோல ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 500 ரூபாய்க்கு வித்தா நமக்கு 400 ரூபாய் லாபம் வருமா அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா 400 ரூபாய் லாபம் அப்படிங்கிறது வராது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி அமேசான் வந்து லிஸ்ட் பண்றோம் வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் கொடுத்து நம்ம விற்கிறோம். அந்த 500 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமேசான் வந்து அமேசான் ஃபீஸ் சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்குவாங்க. அந்த அமேசான் ஃபீஸ் வந்து எவ்வளவு வேணா இருக்கலாம், 20 ரூபாயா இருக்கலாம், 120 ரூபாயா இருக்கலாம், 150 ரூபாயா இருக்கலாம். அது உங்க ப்ராடக்ட்டை பொறுத்து உங்க ப்ராடக்ட்டோட கேட்டகரியை பொறுத்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த அமேசான் ஃபீஸ் வந்து இப்போ மினிமம் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அமேசான் ஃபீஸ் வந்து 100 ரூபா. ஷிப்பிங் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஷிப்பிங் சார்ஜஸ் அப்படின்னா உங்க ப்ராடக்ட் பெருசா இருக்கு அப்படின்னா டைமென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, இல்ல வெயிட்டா இருக்கு அப்படின்னா வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா வெயிட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு ஷிப்பிங் சார்ஜஸ்மே உங்களுக்கு இருக்கும். உள்ளூர்ல இருந்து வெளி மாநிலங்கள் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணிக்க முடியும். ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். அது அமேசான் போர்ட்டலே போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அமேசானுக்கு ஒரு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும், பிளிப்கார்ட்டுக்கு ஒன்று இருக்கும். அவங்களோட போர்ட்டலே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வச்சிருப்பாங்க, அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மினிமம் ஒரு 60 ரூபாயில இருந்து 90 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. மினிமம் சொல்றேன் 90 ரூபாய் வருது அப்படின்னா அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 500 ரூபாய்க்குள்ள தான் வந்து எடுத்தாங்கணும். அடுத்தது ப்ராடக்ட் காஸ்ட்மே பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கும், அதை பேக்கேஜிங் காஸ்ட் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு 250 ரூபா 300 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா இதுல லாஸ் ஆயிரும், நமக்கு ப்ராஃபிட்டா 200 ரூபாய் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நீங்க பிசினஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியில நிப்பாட்டிட்டாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னே தெரியாம ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியாம அப்படியே பிசினஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க சொன்ன மெயின் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது தெரியல. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து 100 ரூபாய்க்கு பை பண்ணிருப்போம், ஆனா அதை வந்து அமேசான் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்டோட ரேட்டே பாத்தீங்க அப்படின்னா 130 ரூபா இருக்கும். நாம வந்து இந்த மாதிரி அமேசான் ஃபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 230 ரூபா நாம விற்கக்கூடிய அமௌண்ட் வந்து வரும். ஆனா அமேசான் ஆல்ரெடி 130 ரூபா தான் இருக்கும். அப்போ 100 ரூபா நமக்கு லாஸ்ட்ல தான் வந்து விற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு பண்ணிட்டு தான் வந்து மொத்தமா வந்து இ-காமர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல பிரைஸ் அப்படி மட்டும் டைப் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணி போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் தெரிஞ்சுக்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைம் பாக்குறேன். அதுவே டாடா, பை பாய்.